ராஃபாங்கிற இடத்துல வந்து நாற்பது சொந்த ஒரு கமிட்டி. ஓகே, நல்லது. உங்களுடைய கேள்வி இப்ப கேளுங்க. அதாவது இந்த தனியக்காவல் விவாதத்திலேயே சில மீட்டிங்லையும் நான் பேசும்போது கபரு வழங்கியதை பத்தி பேசும்போது அந்த கபருல வந்து நம்ம ஒரு ஆள்கிட்ட நம்ம உதவி கேட்கிறோம்னா அவரு பாக்கெட்ல இருந்து பைசா எடுக்கிறது தெரியுது, நம்ம கொடுக்கறது வாங்குறது நமக்கு தெரியுது, அதனால அவங்க கேட்கிறோம். அந்த கபரு வந்து இந்த கை வந்தா கொடுக்குது, நம்ம எடுத்து போய் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் கேட்கிறோம். அதே நேரத்துல வந்து ஒரு சோதனைக்காக இப்போ கடைசி காலத்துல பெட்ரோல் வரலாம், அப்ப நம்ம கேட்கறதுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுக்காக நம்ம அவங்ககிட்ட போய் கேட்க முடியுமா? அது அதாவது வந்து மனுஷன்ட்டு கேட்கிற வந்து அவங்கள்ட்ட வந்து அவங்க கேட்கிற மாதிரி கேட்கும்போது, அதாவது அல்லாஹ்விட்டு கேட்கிற மாதிரி நம்ம தமிழ் கேட்க முடியாது அப்படின்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்குன்னு தான் என்னுடைய எண்ணம். கமுதியை சேர்ந்த நாசர் சவுதியில் உள்ள ரஃபுவா என்ற இடத்திலிருந்து கேட்டிருக்கிற கேள்வியை நீங்கள் பார்த்தீர்கள். அவர் கேள்வியுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டா, நீங்க வந்து அல்லாஹ்வை தவிர யார்கிட்டமும் கேட்கக்கூடாதுங்கிறீங்க, தர்காக்கள்ல போய் கோரிக்கைகளை வைக்க கூடாதுங்கிறீங்க. ஆனால் இதை போய் நாங்க மக்கள்கிட்ட சொன்னா அவங்க திருப்பி எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்க தர்காவுல கேட்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, நாங்க தர்காவுல கேட்கிறோம், நிறைவேறுத. அதாவது அந்த மக்கள்கிட்ட போய் என்ன சொல்றாங்களாம், தர்காவுல போய் அந்த கோரிக்கையை வச்ச உடனே எங்களுக்கு நிறைவேறுத, நிறைவேறும்போது நாங்க கேட்டா என்ன அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஒரு கேள்வி வைக்கிறாங்களே, அதுக்கு என்ன நம்ம பதில் சொல்றது? தர்காவுல கேட்டா அவர் கையை நீட்டி அவங்களுக்கு தந்தாரு அப்படின்லாம் நீங்க விவாதத்துல கேட்டீங்க. அந்த கலிய காவலி விவாதத்துல அவங்க என்ன பண்றாங்க, அவளியாதான் தர்றாரு, நாங்க தர்காவுக்கு போறோம், குணம் ஆகுத, ஏழையா இருந்த பணக்காரன போயிட்டானே, நோய்வாய்ப்பட்டு இருந்த நோய் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் வைக்கிறாங்களே, இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு வந்து இதை கொஞ்சம் விரிவா விளக்கமாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றோம். முதல்ல நீங்க விளங்கிக் கொள்ளணும், ஒரு காரியம் ஒரு இடத்துல நிறைவேறுதுன்னு இவங்க நம்புறாங்கல்ல, இது சரின்னு வைத்துக் கொண்டால் இவர்கள் சொல்ற இந்த தர்காவை விட சர்ச்சுகள்லையும் இந்து கோவில்கள்லையும் இதை விட அதிகமான கோரிக்கைகள் நிறைவேறுவதாக அந்த மக்கள் நம்புறாங்க. இவங்க நம்புற மாதிரியே நீங்கள் பார்க்கலாம். இப்ப நாகூரை எடுத்துக்கிறங்க, நாகூருக்கு பக்கத்துல வேளாங்கண்ணி இருக்குது. நாகூர்ல அதிகமான காணிக்கை வருதா, வேளாங்கண்ணிக்கு வருதா? வேளாங்கண்ணிக்கு வருது. நாகூரை விட ஒரு 10 மடங்காவது அதிகமா வருது. வேளாங்கண்ணியை விட அதிகமாக எங்க வருது? திருப்பதியில வருது. இந்தியாவிலே பணக்கார சாமிங்கிறாங்க அவரை. அப்ப திருப்பதியில வந்து அவ்வளவு காணிக்கைகள் குவியுது. ஏன் காணிக்கை குவியுது? ஒவ்வொருத்தரும் அவன் கோரிக்கை நிறைவேறுதுன்னு நினைச்சுக்கிட்டு தான் கொண்டு கொடுக்குறான். எவனும் காணிக்கை எப்ப கொடுப்பான் தெரியுமா? கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கிற எல்லாருமே அட்வான்ஸா கொடுக்க மாட்டான். வைத்த வலிக்கு தலைவா கடவுளேன்னு கேட்பான், அது போன பிறகுதான் கொண்டு கொடுப்பான். அப்ப இந்த காணிக்கைகளை போடுறதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, அந்த மக்கள் நம்புகிறார்கள், வேளாங்கண்ணிக்கு போற மக்கள் நம்புகிறார்கள், நமக்கு வந்து இந்த வேளாங்கண்ணி மாதா நமக்கு இந்த கோரிக்கை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. வெங்கடாஜலபதி வந்து நம்ம கோரிக்கை நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைவேறியதாக நம்புற காரணத்தினாலதான் அதுக்கு வந்து அதுக்குரிய காணிக்கையை கொண்டு போய் அங்க போடுறாங்க. இப்ப இவங்க நம்ம சகோதரர்கள் நாகூருக்கு சொல்றாங்களே காரணம், அது சரின்னு வைத்துக் கொண்டால் இதுவும் சரிதானே? அப்ப இதை விட அதிகமா அங்க போறாங்களா, அங்க போய் சொல்லுங்களேன். நாகூர்ல வந்து கம்மியான காணிக்கை தான் உழுவுது, கொஞ்சம் கோரிக்கை தான் நிறைவேற்றுறாரு. வேளாங்கண்ணியில் அதிகமான பேருடைய கோரிக்கை நிறைவேற மாதிரி தெரியுது காணிக்கையை வச்சு பார்த்தோம்னா. அப்ப என்ன பண்ணு, நாகூரை விட அது பரவாயில்ல, பவர்ஃபுல் அப்படின்னு அங்க போயிட வேண்டியதானே? இல்ல அங்க இருந்து அப்படி இங்க வந்துட வேண்டியதான, பக்கம் திருப்பதிக்கு வந்துடலாமே. ஏன் அதை விட அதிகமான பேருக்கு நிறைவேறுத? கட்டு கட்டாவில் கோடி கோடியாவில் உண்டியல் உடைச்சு எடுக்கிறாங்க. மாசம் மாசம் கோடிக்கணக்கான ரூபாய்கள் உண்டியல்ல வந்து சேருது. முடி விற்கிற காசு, அந்த இறக்கி போடுற முடி இருக்குத, அதுவே கோடிக்கணக்கான ரூபாய்கள். அப்ப எவ்வளவு பேர் காணிக்கை கொண்டு போய் கொடுக்கறான்னு பாருங்க. காசு இல்லாதவன் முடியாவது இறக்கிட்டு வர்றாங்க கொண்டு போய், அதை வித்து கோடிக்கணக்கான ரூபாய் வருமானங்கள் வருது. அப்ப இவங்க வாதம் சரின்னு வைத்துக் கொண்டால் எங்களுக்கு நிறைவேறுத,
அப்படின்னு வச்சுக்கிறோம் பேச்சுக்கு. நிறைவேறல. ஏன் நிறைவேறுதுன்னு ரெண்டாவது சொல்றேன். நீங்க சொல்றீங்கல்ல எங்களுக்கு தர்காவு நிறைவேறுதுன்னு, நிறைவேறுதுன்னு ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டீர்களே, ஆனால் அதை விட அதிக நிறைவேற இடத்துக்கு நீங்க போயிட வேண்டியதானே. வெங்கடாஜலபதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே. வேளாங்கண்ணி மாதா ரலியல்லாஹு அன்ஹான்னு சொல்லிட்டு அங்க போயிட வேண்டியதானே. போவீங்களா? அது ஏன் தப்புங்கிறீங்க? அப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா, இது தவறு என்பதற்கு அவங்க மனசாட்சி இப்ப தீர்ப்பளிக்கிறது. அப்ப நிறைவேறுத இப்ப பொய்யா நிறைவேறுதுங்கிறீங்கல்ல, அதனுடைய சூட்சமத்தை நீங்க விளங்கிக்கணும். இஸ்லாத்துல எல்லாத்துக்கும் ரிப்ளை இருக்கிறது. நீங்க அந்த ரிப்ளை அறிந்து கொள்ளல. எல்லாத்துக்கும் இஸ்லாத்துல பதில் இருக்கிறது. நீங்க தப்பு தவறா ஒன்னு விளங்கினாலும் கொஞ்சம் ஆழமா செஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா சரியான விடை இஸ்லாம் தந்துரு, அதோட நீங்க கிளியர் ஆயிருவீங்க. அப்ப என்ன அந்த விடை என்று சொன்னால், வேளாங்கண்ணில் நிறைவேறினாலும் சரி, திருப்பதியில் நிறைவேறினாலும் சரி, நாகூர்ல நிறைவேறினாலும் சரி, அவங்க எல்லாம் எத்தனை பேர் அதுல போய் கோரிக்கை வைக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் நிறைவேறது கிடையாது. ஒரு 1000 பேர் நாகூருக்கு போறாங்கன்னு வைங்க, 1000 பேர் எங்களுக்கு செல்வம் வேணும்னு கேட்பாங்க. அந்த 1000 பேரும் பணக்காரனா போனான்னு லிஸ்ட் எடுத்து பாருங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பார்த்தா அதுல ஒரு 10 பேர் செல்வந்தன் ஆயிருப்பான். மீதி 990 பேர் என்னவா இருப்பான்? அதே நிலையில இருப்பான், அதை விட கீழே வந்திருப்பான், அதை விட அதல பாதாளத்தில் இறங்கி இருப்பான். அதே மாதிரி வேளாங்கண்ணிக்கு ஒரு 1000 பேர் போறான்னு வைங்க, 50 பேருக்குமா கோரிக்கை நிறைவேறுது? 1000க்கு 10ங்கிற கணக்குல தான். அங்க இங்க வர்றது 1000 இருக்கனால 1000க்கு 10, அங்க 5000 பேர் போறதுனால 50 பேர் காணிக்க போற ஒரு நிலைமை வந்துருது. அப்ப அங்க அதிகமான பேர் போறாங்க. அந்த அதிகமான பேர் போனாலும் அதுலயும் அதே ஒரு 10% பேருக்கு தான் கோரிக்கை நிறைவேறுது. அப்புறம் மேல திருப்பதிக்கு போறாங்க, 10,000 பேர் போறாங்க, 100 பேருக்கு ஆகும். 10,000 பேர் போனார்களேனால் 100 பேருக்கு ஆகுமே தவிர 9,900 பேருக்கு ஆகாது. அப்ப எங்க பார்த்தாலும் நீங்க ஒரு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா 1000க்கு 10, 1000க்கு 20ங்கிற ஒரு கணக்குல இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கும்போது நிறைவேறுது. இந்த நிறைவேறின ஆளுக்கு தான் கொண்டு போய் காணிக்கையை கொடுக்கறாங்க. நல்லா விளைவிக்கணும். நிறைவேறாதவர்கள் என்ன செய்யணும்? அவங்க கடமை என்ன? அதை அம்பலப்படுத்தணும். என்னையா இது, நாங்க போனோம் அவளியா ஒண்ணு தரமாட்டேன்ட்டாரு அப்படின்னு சொல்லணும். சொல்ல மாட்டாங்க. ஏன் சொன்னா உள்ளதும் போயிருமோன்னு பயம். அவளியா ஏதாவது பண்ணிடுவாரோ, பேசாம இருந்துக்குருவோம். அதனால அதுல நடக்கலங்கிறவன் வாயை முடிக்கிறான். சர்வே எடுத்து ஓட்டெடுப்பு போச்சான்னு வைங்க, நடந்தது எத்தனை நடக்காது எத்தனை சாயம் வெளுத்து போயிடும். இதுல என்ன வந்துருதுன்னா ஆன்மீக பயம் இருக்கிற காரணத்தினால நடந்தவன் உலகத்துக்குலாம் பிரச்சாரம் பண்றான். அவன் 10 பேரு, நடக்காதவன் 990 பேரு, அவன் வாயை முடிக்கிட்டு இருக்கான். அதனால இந்த ஒரு சைடு மட்டும் போய்கிட்டே இருக்கிறது. எந்த சைடு? எனக்கு அது கிடைச்சிருச்சு, எனக்கு இது கிடைச்சிருச்சு, இந்த 10 பேர் செய்யற பிரச்சாரம் தான் 50 பேருக்கும் சேர்த்து. இதுதான் நடக்குதுங்க. அப்ப நம்ம என்ன அடிப்படை விளங்கிக்கிறேன்னு, அப்ப நாகூர்லயும் நடக்குது, வேளாங்கண்ணிலையும் நடக்குது, திருப்பதியில் நடக்குதுன்னா 3 ஒண்ணுக்கு கூட சம்பந்தம் இல்லாத மேட்ரு. நாகூர் மேட்ரு வேற, வேளாங்கண்ணி மேட்ரு வேற, இவங்க வேற மதம், அவங்க வேற மதம். இந்த 3க்கும் நடக்குதுன்னு சொன்னா அப்ப 3க்கும் சேர்த்த மாதிரியான ஒரு பொதுவான பதில் இருக்கணுமா இல்லையா? பொதுவான பதிலை இஸ்லாம் சொல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு மனிதனுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றாலும் கெட்டது நடக்க வேண்டும் என்றாலும், ஏற்கனவே நடந்து போன கெட்டது நீங்க வேண்டும் என்றாலும் இறைவன் என்ன பண்றான்னு கேட்டா, அதுக்கு ஒரு காலத்தையும் நேரத்தையும் அவன் நிர்ணயித்து வைத்திருக்கிறான். அந்த காலமும் நேரமும் வரும் பொழுது அது நிறைவேறிவிடும். இதான் மேட்ருங்க. ஒவ்வொருத்தனுக்கு தீராத வைத்த வழி. அவனுக்கு அல்லாஹ் என்ன பண்ணிருக்கிறான்? இந்த தீராத வைத்த வழி 2 வருஷத்துலதான் போகும், அதுக்கு முந்தி போவாது அப்படின்னு அல்லாஹ் அதுக்கு டைம் போட்டிருந்தான்னு வைங்க. இவன் என்ன செய்வான்? 2 வருஷத்துக்கு ஒண்ணா போயிட்டே இருப்பான். அந்த 2வது வருஷம் வரும்போது எந்த இடத்துல நிக்கிறானோ அந்த இடத்தினாலதான் குணம்னு அவன் நினைச்சுக்கிறான். அவன் அங்க போவாட்டாலும் குணமாயிருவான். வழங்குதா? அதற்குரிய நேரமும் காலமும் வரும் பொழுது குல்லு ஷைஇன் இன்தஹு பிமிக்தார், எல்லாமே அவனிடத்துல திட்டமிட்டபடிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதா ஜா அஜலுஹும், அவர்களுக்குரிய காலக்கெடு தவணை வந்து விடுமையானால் லா யஸ்தக்திமூன சாஅத்தன் வலா யஸ்தகிரூன், ஒரு வினாடி முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள். இப்ப என்ன பண்றோம்? அவனுக்கு வைத்த வழி வந்துருச்சு. வைத்த வழி 2 வருஷத்துல போகும்னு சொல்லும் பொழுது
அந்த 2வது வருஷம் முடிவடைந்து அந்த நேரத்தில் நாகூருக்கு போனவன் அங்க உள்ளவர் தான் குணமாக்கிட்டார் நினைக்கிறான். வேளாங்கண்ணிக்கு போயிட்டான்னு சொன்னா அவங்க தான் குணமாக்குனாங்கன்னு நினைக்கிறான். திருப்பதிக்கு போனான்னு சொன்னா அவங்க தான் குணமாக்கிட்டார் நினைச்சிடறான். இதான் மூளை ஒருங்கிணைக்கிற ஒரு பதில். அப்ப அல்லாஹ் வந்து அதுக்குரிய நேரம். அதனாலதான் உங்களுக்கு நீங்க பார்க்கலாம், ஒரு தர்காவா போவான், 20 தர்கா பார்த்துருவான், கடைசியில புள்ளையே இருக்கு எல்லாமே மூத்தா போயிடுவான். புள்ள வேணும்னு தர்காவுக்கு போனவன் 10 வருஷம் உலகத்து தர்கால சுத்தி முடிச்சுட்டு இனிமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு ஓஞ்சு போயிடறானா இல்லையா? இப்ப என்ன விளங்குது? அவனுக்கு எழுதல, அவனுக்கு எல்லாம் தீர்மானிக்கல. அப்ப இந்த அகில உலகத்தை நீ என்ன பார்க்கணும்னு கேட்டா, அப்ப இது வந்து நம்ம கண்ணால பார்க்கிறோம். நாகூர்ல அடங்கி இருக்கிறவர் யாரு? அவர் ஒரு மனிதர். அவர் வந்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சாப்பிட்டாரு, குடிச்சாருன்னா தண்ணி, நோய்வாய்ப்பட்டாரு, பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளானாரு, சாப்பாட்டுக்கு ஏழை பணக்காரன் வீட்டுல போய் பிச்சை வாங்கி சாப்பிட்டாரு, கடைசியில் மூத்தாவும் இறந்து போயிட்டாரு. அப்ப நமக்கு தெரியுது நல்லா மனிதரா வாழ்ந்தாங்க. உசுரோட இருக்கும் பொழுதே அவங்க சாப்பாட்டுக்கு அடுத்த ஒருத்த போய் கையேந்தி இருக்கிறாங்கன்னு வரலாறுல இருக்குது. அப்புறம் எப்படி இறந்து போன பிறகு தருவாங்க? கண்ணுக்கு முன்னாடி தெரியுது தராதுன்னு சொல்லிட்டு. அவ்வளவு வேணாங்க. நீங்க நாவூர் ஆண்டவர் நீங்க அப்படி சொல்றீங்க, ஒரு விளக்கமாத்த நட்டி வச்சுக்கிட்டு அதுல போய் ஒரு 1000 பேரை கேட்க சொல்லுங்களேன், 10 பேருக்கு நிறைய வரும். சும்மா ஒரு விளக்கமா வீட்டுல பழைய விளக்கமா இருந்தா அதை கொண்டு ஒரு இடத்துல நட்டி வச்சுக்கிட்டு அதுல போய் ஒரு 1000 பேரை கோரிக்கை வைக்க சொல்லுங்க பார்ப்போம், 10 பேருக்கு நிறைய வரும். விளக்கமாறு அவுளியாவாயிருமா? அப்ப செருப்பு வச்சுட்டு கேட்டா கூட 10 பேருக்கு நிறைய வரும். அப்ப நம்ம நல்லா பாக்குறோம். அதனால இல்ல, அதுக்கு சம்பந்தமா இருந்தால் அவங்க அதை செஞ்சு எல்லாத்தையும் செய்யணும். அவ்வளவு வேணாம். இப்ப நான் கேட்கிறேன், இவர்கள் ஒன்னும் தடுக்காம இருக்கட்டும். யாரு? அந்த தர்காவுடைய அந்த வழிபாட்டு தலங்களுடைய காவலர்கள் தடுக்காம இருக்கட்டும். ஒரு நாய் அங்க விட்டா அதுல ஒண்ணு கடிச்சிட்டு போயிருமா இல்லையா? அதை தடுக்குவார் அவுளியா இருந்துருச்சு. இவங்க தான் தடுப்பாங்க. அந்த எந்த இடத்துல போய் உங்க கோரிக்கை நிறைவேறணும்னு கேட்கிறாங்களோ அந்த தர்கா கிட்ட ஒரு நாயை விட்டீங்கன்னா அது சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலை வந்துச்சுன்னு சொன்னா, அல்ல வேற வழிபாட்டு தலங்கள்ல யாரு கோரிக்கை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல இவங்க மட்டும் தடுக்காம இருக்கணுமா பார்ப்போம். நாய் அதனுடைய வேலையை காட்டிருச்சுன்னு சொன்னா அவங்களால தடுக்க இயலுமா? அவங்க மீது சிறுநீர் கழிக்கிறத அவங்களுக்கு தடுக்க முடியல. ஈ உட்கார்ந்துகிட்டு அதுல மலம் கழிக்குது, நமக்கு தெரியல. ஈ சின்னதா இருக்கனால நமக்கு தெரியலங்க. இவங்க யார்கிட்ட போய் கையேந்துறாங்களோ அவ்வளவு இடத்துலயும் ஈ முக்கிது. ஈ முச்சா என்ன செய்யும்? அங்கே சாப்பிட்டு அங்கே பேலும். ரெண்டு நடக்காங்க, நமக்கு தெரியறது இல்ல. அது சின்ன வாயு சின்னதா இருக்கனால தெரியறது இல்ல. நீங்க பெரிய மைக்ரோஸ்கோப் வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தர்காவுல அந்த வழிபாட்டு இடங்கள் எல்லாம் என்ன இருக்கு? ஈயுடைய மலங்கள் இருக்கும். அட ஒரு சின்ன அற்பத்துல அற்பமான ஒரு பிராணி வந்து நம்ம மேல மலம் கழிக்குது அப்படின்னு ஒரு உணர்வு வந்து அதை விரட்ட முடிஞ்சா அவங்களால? கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற உண்மையை தூக்கி போட்டு நடக்குதுங்கிறீங்க. இது நடக்கல இருந்தா இது இதையில அவர் செய்யணும். தன்னையில காப்பாத்திக்கணும் அவரு. அவ தன்னையை காப்பாற்றிக் கொள்ள முடியாம இருக்காரு. இதெல்லாம் இப்படிலாம் சிந்திக்கணும். அதனால எந்த ஒரு இடத்திலையும் எதுவும் நடக்கிறது கிடையாது. அல்லாஹ் வந்து ஒரு காரியம் நடக்கணும் என்று சொன்னால் அதாவது 2 விதத்தில் அதை வந்து அல்லாஹ் வந்து நடக்க வைக்கிறான். ஒன்னு வந்து காரண காரியங்களை கொண்டு நடப்பது. அது வந்து மனுஷனால நடக்கும். ஒரு ஆளை வந்து நான் வந்து வேதனைப்படுத்த நினைக்கிறேன். வேதனைப்படுத்துறாங்க. எப்படி வேதனைப்படுத்துவேன்? ஒரு கம்பால அடிப்பேன், ஒரு கல்லை விட்டு எறிவேன், ஒரு கத்தியால குத்துவேன். இது மாதிரி வேதனைப்படுத்த இயலும். ஆனால் எப்படி வேதனைப்படுத்த இயலாது? கையை கட்டிக்கிட்டு உனக்கு வயிற்று வலிக்கும், உனக்கு தலை வலிக்கும், இப்படி பண்ண இயலுமா? இப்படி பண்ற வேலை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் முடியும். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? நமக்கு வயிற்று வலி தர்றதுக்காக வேண்டி, நம்ம நோய் வினைப்படுத்துறதுக்காக வேண்டி அங்க இருந்து ஒன்னு அனுப்ப மாட்டான். எப்படி அனுப்புறான்னு தெரியாது, என்ன அனுப்புறான்னு தெரியாது. அவன் வரணும்னு அங்க வந்துடும். அவன் நாடும் அங்க நடந்துரும். அப்ப நினைத்ததை முடிப்பவன் அவன் மட்டும்தான். அப்ப நினைத்ததை முடிப்பவன்கிற நிலையில இருக்கிற அல்லாஹ் ஒருத்தன் தானே தவிர மத்த யாரும் எதை செஞ்சதா இருந்தாலும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தான் செய்ய முடியும். இதுதான் அடிப்படையான விஷயம். நான் ஒரு ஆள் என்கிட்ட 1000 ரூபாய் கேட்கிறாரு, போங்க உங்க பாக்கெட்ல 1000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? பாக்கெட்ல பார்த்து அந்த 1000 ரூபாய் இருந்தா வச்சுக்க, இப்படிதான் கொடுக்க முடியும். அப்ப நான் எடுக்கிறவருக்கு தெரியும், கொடுக்கிறது தெரியும். 1000 ரூபாய் கண்ணால பாப்பாரு, என் கை நீட்டுறத பாப்பாரு, அவர் கை நீட்டுவாரு, என்னிடத்துல வாங்குவார். அப்ப இப்படித்தான் வந்து மனிதர்களா உதவ முடியுமே தவிர எப்படி உதவ முடியாது? அல்லாஹ் உதவுற மாதிரி உதவ முடியாது. அல்லாஹ் நமக்கு செல்வம் தர்றானே, நம்மளே பாக்குறோம். இவெல்லாம் மாடு மேய்க்கு தான் லாயக்குன்ற ஆட்கள்லாம் பாக்குறோம். கோடீஸ்வரனா இருக்கிறான். அப்படி வானத்தை பொத்துக்கிட்டு எல்லாம் கொடுத்தானா? இல்ல. வீட்டுல தங்கப்பாலம் விளைஞ்சிருச்சா? அப்படிலாம் கொடுக்கல. எப்படி கொடுக்கறான் அவனுக்கே தெரியாது. இந்த பணக்காரன் ஆனவன்ட்டே எப்படிடா எப்படிலாம் தெரியல. தொட்டதெல்லாம் பொண்ணாவுங்கிற மாதிரி என்ன செய்யுது?
அவனுக்கு கொடுக்கணும் எல்லாம் நினைச்சிட்டான்னு சொன்னா அது வாட்டுக்கு வந்து எப்படி வந்தா எனக்கே தெரியலங்கிறான். அவனே தெரியறான் யாரு பணக்காரன் ஆயிட்டான். அவனே சொல்றான் நான் எப்படி பணக்காரன்னு எனக்கே தெரியல. அப்ப நமக்கே தெரியாத விதத்தில் தரக்கூடியவன் அல்லாஹ், நமக்கு தெரியும் விதத்தில் தரக்கூடியவன் யாரு? மனுஷன். அப்ப நீங்க அல்லாஹ் தர்ற மாதிரி அவுலியா தருவார் நினைக்கிறீங்க. அவர் மனுஷன் தர்ற மாதிரி தரட்டு நான் ஒத்துக்கிறேன். எப்படி தரணும்? நான் போய் தர்காவில் போய் நான் கேட்பேன், அவுலியாவே ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. அவர் அங்கிருந்து கையை நீட்டி தரணும். அதான் மனுஷன் தரக்கூடிய முறை. அப்படி தர்றவாறு நீங்க என்கிட்ட காட்டினீர்களே ஆனால் நானும் போய் ஒரு 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்துருவேன். தப்பு கிடையாது. கையை நீட்டி ஒரு 1000 ரூபாய் தர்றதை நானும் பார்த்து அவரும் பார்த்துற மாதிரி உலகமே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தந்தாரே ஆனால் அது வந்து சிறுக்காவாது. ஏன்? அவர் மனிதன்கிற முறையில மனிதன் தர்ற மாதிரி அவர் தர்றாரு, வாங்கிக்கலாம். மிஷின் போய் வாங்குறமே மனுஷன் அவுளியா என்ன அவுளியா? ஏடிஎம் கார்டை சொருவி 10,000 ரூபாய் எடுத்துட்டு வந்துடுறோமே, ஏன் அது சிறுக்கா? மிஷினும் தருது, கண்ணால பாக்குறோம். அது அட்டையை சொருவி நம்பரை கூட என்ன செய்யுது, எவ்வளவு வேணுங்குது அடிச்சோன்னு 10,000 ரூபாய் வந்துருது. அப்ப 10,000 ரூபாய் போய் மிஷின்ல கேட்கறமா இல்லையா? அப்படி கேட்கலாம், மிஷின்ல கேட்கலாம், கல்லிட்ட கேட்கலாம், கழுவிட்டு கேட்கலாம், தந்தா கேட்கலாம். தருவது உங்களுக்கு தெரிஞ்சால் கேட்கலாம். தெரியாம தர்றாரு நினைச்சீங்கன்னா அது கற்பனை. அது அல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ள தனித்தன்மை. இதுதான் நாங்க சொல்லக்கூடியது. இது விரிவா ஒரு பயான் பண்ற அளவுக்கு உள்ள ஒரு மேட்ரு இருந்தால் நீங்க கேட்டதுக்காக வேண்டி சுருக்கமாக இந்த விளக்கம் போதும்னு நினைக்கிறேன்.